தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. அப்பா உம் அன்பில் ஒன்று கூடினோம், உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. அப்பா உம் அன்பில் ஒன்று கூடினோம், உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. உம் பாசம் எம்மை வரவழைத்தது, நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம். உம் பாசம் எம்மை வரவழைத்தது, நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம். ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட, ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட, ஒன்றித்து உம் அருளை நாடினோம். தேவனே நன்றி துதியை நாங்கள் பாடினோம். அப்பா உம் அன்பில் ஒன்று கூடினோம், உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொரோனா நோய் தொற்றுடைய 2ஆம் அலை வீச்சிலே நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் உதவுவதற்காக முன் வாருங்கள் என்று நம்முடைய தமிழக முதல்வர் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்னும் மற்ற அமைப்புகளும் உதவுங்கள், நாங்கள் உங்கள் வழியாக உங்களுடைய சேவைகளை செய்கின்றோம் என்று அழைப்பு கொடுக்கின்றார்கள். சில நாளுக்கு முன்பாக ஒரு காற்றும் படிக்கும் பொழுது அதில் படிப்படியாக ஒரு 5-6 பேரை போட்டு அதில் தங்களுடைய வளமையிலிருந்து மக்களுக்கு இந்த நோய் தடுப்பிற்காக வாரி வழங்கியுடைய புகைப்படங்கள் காற்றும் போடப்பட்டிருந்தது. நிறைய கொடுத்தவர்களெல்லாம் தரைமட்டத்தில் இருந்தாலும் சற்று அப்படி இருக்கும்பொழுது உச்சத்திலே ஒரு பெண்மணியுடைய படம் போடப்பட்டிருந்தது. இவள்தான் அதிகமாக கொடுத்து உதவினாள் என்று போடப்பட்டது. அங்கே பார்க்கும் பொழுது தன்னுடைய உதவித்தொகை ரூபாய் 600 500 ரூபாயை முழுமையாக இந்த பணிக்காக மக்களுடைய நல்வாழ்வுக்காக கொடுத்து உதவினால் மற்றவர்களாம் கூட இருப்பிலிருந்து கொடுத்தார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கூட மற்ற எல்லாரையும் விட இந்த கைம்பெண் அதிகமாக போட்டாள் என்று எருசலேம் ஆலயத்தில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய பிழைப்புக்காக இருந்த அனைத்தையும் கொடுத்து விட்டாள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் கொடையாக வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். ஏதோ கடமைக்காக கொடுப்பது கிடையாது, மாறாக அவருடைய வாழ்வு பெறுவதற்காக நாம்
நம்மிடம் இருப்பதை கொடுக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கும் சரி பிறருக்கும் நாம் கொடுப்பதிலே நிறைவு காண வேண்டும், மகிழ்வு காண வேண்டும். முகமலர்ச்சி இன்றியாக வந்து கொண்டாட நாம் காணுகின்றோம். அவர் கொடுக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு தாராளமாக கொடுங்கள் என்றும் அழைப்பு கொடுக்கின்றார் இறைவன். அதில் சற்று தனக்கென்று வைத்து கொள்ளாமல் மாறாக தாராளமாக கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அதற்கு கைமாறு இறைவன் செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் கைமாறு கருதி செய்யக்கூடாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு இறைவன் நிச்சயமாக கைமாறு செய்வார். அது கைமாறு என்று பார்க்கும்போது நமக்கு 7 மடங்காக அவர் திருப்பி கொடுப்பார் என்றெல்லாம் சொல்ல கேட்க இருக்கின்றோம். எனவே நாம் தேவையில் இருப்போருக்கு உதவ முன் வர வேண்டும். நிச்சயமாக அது பொருள் உதவியாக இருக்கலாம், அல்லது மற்ற ஜப உதவியாக கூட இருக்கலாம். எந்த உதவியாக இருந்தாலும் நாம் முழு மனத்தோடு அது செய்ய முன் வருவோம். இன்றைய திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஷர்மிளா ராபர்ட் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எல்லா விதமான நலன்களாலும் வளங்களாலும் அவர்களை நிரப்ப வேண்டும் என்றும், மகிழ்ச்சியும் மனநிறைவோடு இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற மேரி அல்ஃபோன்சா ஆன்ம இறைப்பாற்றிக்காகவும், இறந்த முதல் ஆண்டு நினைவு நாளில் டேர்லி ஆண்டனி கர்னி ஆன்ம இறைப்பாற்றிக்காகவும், இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற எல்எம் சில்வெஸ்டர் ஆன்ம இறைப்பாற்றிக்காகவும், இறந்த சாரால் மேரி ஜோஸ்பின் லீமாம், டாமினிக் சாவியோ காந்தராஜ், மாசில்லா குழந்தைகள் இவருடைய ஆன்ம இறைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் தங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று அவர்கள் நிலை வாழ்வை, விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக உருக்கமாய் செபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறைகளை நாம் கொண்டாட தடையாக உள்ள குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவர் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீ நெறிப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்புல இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலிகளை எல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிப்பீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது.
நீதிமான்கள் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாற்றிப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவிற்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீதி பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து ஏம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரவேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப் போகிறேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வாக்கியங்கள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்றைய தினமும் தெருக்களிலே மக்கள்
பெருகி கொண்டிருந்தார்கள், அதிகரித்து கொண்டிருந்தார்கள். அவர் வந்துவிட்டார். என்ன செய்ய போகின்றாரோ, ஏது செய்ய போகின்றாரோ, யாருக்கு செய்ய போகின்றாரோ என்ற மிகுந்த எதிர்பார்ப்போடு மக்கள் வெள்ளம் அங்கே அவரை சூழ்ந்து கொள்ளுகின்றது. அந்த நிலையில்தான் இளைஞன் ஒருவன் அந்த மக்கள் கூட்டத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மாமனிதர் முன்பாக அந்த முழங்காலிடுகின்றான். முழங்காலிட்டு நல்வாழ்வு பெறுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் கூறுவார், கட்டளைகள் உனக்கு தெரியுமே, அவற்றை நீ பின்பற்று, நீ வாழ்வு பெறுவாய் என்று கூறுகின்றார். அவனும் சொல்லுகின்றான், நிச்சயமாக நீ கூறிய எல்லாவற்றையும் நான் அனுசரிக்கின்றேன், கடைபிடிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது, நீ போய் உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின்பற்று என்று கூறுகின்றார். இது இயேசுடைய வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்வாக இன்றைய நற்செய்தியுடைய பின்னணியாக நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த மக்களெல்லாம் தங்களுக்கு ஏதேனும் இயேசு செய்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது இந்த இளைஞனுடைய செயல் அதிர்ச்சிக்குரிய செயலாக இருக்கிறது. மிகுந்த செல்வந்தன், நேர்மையாளன், இவனுக்கு என்ன பிரச்சனை இங்கே வந்திருக்கின்றான் என்று அவர்களுக்குள்ளே பேச்சு. இருப்பினும் அவனுடைய செயலை பார்த்து அவர்கள் அதிசயித்து போகின்றார்கள். இயேசுவும் அவனுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு அவன் வாழ்வதற்கான வழியை அங்கே முன்வைக்கின்றான். ஆனால் நாம் வாசிக்க இருக்கின்றோம், அவன் முக வாட்டத்தோடு திரும்பி சென்றான், ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்று நாம் சொல்ல கேட்கின்றோம். அதிலிருந்து அந்த மக்களுக்கு இயேசு பாடத்தை முன்வைக்கின்றார். பணக்காரர்களுடைய ஏழைகள் விண்ணரசிலே எளிமையாக நுழைந்து விடுவார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டையும் கூறுவார், ஓமையும் கூறுவார். ஒட்டகத்திலே காதிலே, ஊசின் காதிலே ஒட்டகம் நுழைந்து விடலாம், ஆனால் பணக்காரன் நுழைய முடியாது என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சீர்கள், என்னடா இது நமக்கு என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். மனைவி மக்களை எல்லாம், சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு நாம் வந்திருக்கின்றோம், இவரை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், நம்முடைய கதி என்ன என்று அவர்கள் கலங்கி போய்ந்த நேரத்தில் தான் பேதுரு முன்வந்து ஆண்டவரிடம் கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கின்றோம், எங்களுக்கு என்ன கைமாறு என்று கூறிய பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கவலைப்படாதே, இந்த உலகிலேயே நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய், எதையெல்லாம் நீ விட்டு கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உதிரை தள்ளிவிட்டு வருகின்றாயோ அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய், மேலும் உனக்கு விண்ணுலகிலே இடமுண்டு என்பதை நினைந்து நீ மகிழ்ந்து கொண்டாடு என்று ஆண்டவர் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே முழுமையாக தங்களையே அர்ப்பணிக்க அவளுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவை இவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்றால் இயேசு அவர்களை அழைத்தார். யாருமாக தானாக முன் வந்து நான் உன்னை பின்தொடர் வருகின்றேன், அந்த ஏழை பணக்கார இளைஞன் கூட உன்னை பின்பற்றி வருவேன் என்ற பொழுது அவனிடம் ஏதோ ஒன்று குறைவுபடுத்தி கொண்டுதான் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து விட்டு வா, பிறகு என்னை பின் செல்ல சொல்லுகின்றார். ஆனால் இவர்களை தாமாகவே அழைக்கின்றார். ஒவ்வொருவரையும் அவர் கருத்தாய் தெரிந்து கொடுக்கின்றார். அவர் தங்களே முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள், ஈடுபடுகின்றார்கள், அன்றாட பணியில் அவருக்கு உதவிக்காரன் நீட்டுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு உங்களுக்கு எதுவும் குறைவுபடாது என்று சொல்லுகின்றார். அதே போன்று அவர்கள் இறையரசிற்காக தங்களை அர்ப்பணித்தது போல இன்றைக்கும் இறையரசு பணிக்காக பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர். இதுதான் ஆண்டவர் இயேசு கூட அறுவடையோ மிகுதி, வேலையாளர்களோ குறைவு, அறுவடைக்கு ஆட்கள் அனுப்புமாறு அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று மக்களிடையே அவர் அழைப்பு விடுக்கின்றார். எனவே இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எவ்வளவோ மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து அறிவிக்கப்படுவது என்பது என்றால் என்ன என்று பார்க்கும்பொழுது, இயேசுடைய பாணியிலே பார்க்கும்போது இறையரசை எடுத்துரைப்பது. இதை தான் இயேசு செய்தார். தன்னையே முழுமையாக இந்த மனுக்குலத்துக்கு அவர் அர்ப்பணித்து கொண்டார்.
அவர் தம்முடைய வாழ்க்கை கூட தனக்கென்று தனிமையாக அது இதெல்லாம் இதை வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாம் முழுமையாக மக்கள் நலனுக்காகத்தான் தன்னையே இந்த உலகிலே அர்ப்பணித்து கொண்டார், முழுமையாக அர்ப்பணித்தார். அது போன்ற ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணம் நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். பாசு காலத்திலேயே 4ஆம் ஞாயிறு கூட திரு அவை இறை அழைத்த ஞாயிறாக சிறப்பித்தது. இன்றைக்கு இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும்பொழுது அது குறைந்து கொண்டு வருகிறது. அதை பற்றி கவலைப்படாதவர்களாக தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த உலகினுடைய போக்கிலே அவர்கள் தங்களையே பெரிதுபடுத்திக் கொள்கின்றார்கள். மாறாக ஆண்டவர் கூறுவார், இந்த உலகினுடைய செல்வத்தை நாடாதீர்கள், மாறாக மறு உலகத்திலே உடைய செல்வத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறுகின்றார். எனவே மறு உலக வாழ்வை அவர் இந்த உலகிலே பறைசாற்றினார். அதற்காக ஆட்கள் தேவை என்பதை தான் அவர் சொல்கிறார். இவ்வாறு இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதை அவர் தெள்ள தெளிவாக அவளுக்கு எடுத்து வைக்கின்றார். நம்முடைய வாழ்விடம் முழுமையாக நம்ம இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் குறையப்படாது என்ற நம்பிக்கையிலே நாம் நம்மையே முழுமையாக இறைவனுடைய பணிக்காக அர்ப்பணிப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காம் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காம் பொருள் கொடுத்தார். என்னையை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். என்னையை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுதமான இவ்வாலி எல்லாவல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இவ்வழியிலிருந்து நாங்கள் உன் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநிகழ் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருமணமானார். இவ்வாறு இருளிலிருந்து முது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் புது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்த பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் குனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உறந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தியருளும். குறிப்பாக இந்த திருப்பலி நன்றியதில் திருப்பலியாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஷர்மிளா ராபர்ட் என்பவருக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். அவரை உமது அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ உமது அருளை பொழிந்தருளும். நல்ல உடல் உள்ள நலனையும் எல்லா விதமான அருளையும் அவருக்கு பொழிந்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். நீர் இவ்வுலகிலிருந்து விடம் அழைத்து கொண்ட மேரி அல்ஃபோன்சா, டேர்லி ஆண்டனி கர்னி, சில்வெஸ்டர், சாரால், மேரி ஜோஸ்பின் லீமாம், டாமினிக் சாவியோ காந்தராஜ், மாசில்லா குழந்தைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியை எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்னும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். அன்பானவர்களே, அன்னை மதத்தில் இருக்கின்றோம். மீட்பின் திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள். கைமாறு கருதாமல் இறைவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று தம்மையே உங்களுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அழைக்கிறேன் என்று முன்வந்தவர்கள். அதுக்கு ஏற்ப இந்த உலகிலே கிறிஸ்து மனிதராக பிறந்து தம்மையை முழுமையாக நமக்கு கையளித்து இன்றைக்கு வெற்றி வீரராக திகழ்கின்றார். அதுபோன்று நாமும் நம்மை இறைவனுக்கு முழுமையாக கையளிக்க அன்னை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் எம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, ஜென்ம
இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே நாங்கள் எல்லாம் உன் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. மெய்மயக்கும் பாவ வழி இன்று எம்மை காத்திடுவார். மெய்மயக்கும் பாவ வழி இன்று எம்மை காத்திடுவார். தூய வெள்ளி தோன்றினாலே புனிதரில் மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. புனித ஜான் போஸ்கோவை நோக்கி மன்றாட்டு. ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாகிரும். உலக மாயில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திருளும். ஆமேன். நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.